அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ரிப்போர்ட் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகே. ஆர்பிஐயோட ஸ்டடி. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பைலிங் ஆன் டெப்ட் ஃபாஸ்டர் தேன் கிரியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாமே ஒரு வருஷத்துல ஆ சொத்துக்கள சேர்க்கிறத விட அதிகமா கடன்கள தான் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவ இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இவங்க என்ன இயர்ஸ கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, பேண்டமிக் முன்னாடி, பேண்டமிக் அப்புறம் அப்படின்னு சொல்லி இங்க எடுத்துட்டு வராங்க. இப்ப 2019, 20ல 2024, 25 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் இயர்ஸ வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? சோ அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப இந்த இடத்துல கடன்களுடைய பெர்சன்டேஜ குடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜ்ல கடன்கள வந்து லாக் குரோர் 7.7 லாக் குரோர் அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. அந்த கடன்களுடைய அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் அப்புறம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மனால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அசட்டோட அளவும் பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் அப்புறம் இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அப்படியே டிக்ளைன் ஆயிட்டே தான் வருது. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ இந்தியாவுல பேண்டமிக் அப்புறமா பார்க்கிறப்ப 2019லேருந்து 25க்குள்ள பார்க்கிறப்ப, ஒரு வருஷத்துல குடும்பங்கள் வந்து அ உருவாக்கக்கூடிய சொத்துக்களின் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொத்துக்களின் அளவு பார்த்தீங்கன்னா, 48% சொத்துக்கள உருவாக்குறாங்க, சராசரியா. ஆனா, ஒரு குடும்பம் எவ்வளோ கடன்கள உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 102% கடன்கள உருவாக்குறாங்க. இப்ப இதோட டபுள் மடங்கு கடன்கள் அதிகமாயிட்டே போகுது. இந்தியாவோட சராசரியான குடும்பத்துல. இப்ப நம்ம வீடு, உங்க வீடு, எங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான சொத்துக்கள உருவாக்குறது இல்ல. அதிகமான கடன்கள தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சராசரியா. சரியா? அதுவும் 2 மடங்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ இந்த டேட்டால அவங்க தெரிவிக்க வராங்க. சோ அது எல்லாமே அப்சல்யூட் நம்பர்ஸ்ல இருக்கு. அத தாண்டி நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சொத்துக்கள விட கடன்கள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்ல வராங்க. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா டிக்ளேர்ஸ் இட்செல்ஃப் ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இத நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக கடுமையான வறுமை, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க. சோ அந்த மாரி இருக்கக்கூடிய 64,000 மக்கள கேரள அரசாங்கம் தேர்ந்தெடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கல்விய குடுக்குறாங்க, மருத்துவம் குடுக்குறாங்க, அவங்களுக்கு வீடுகள குடுக்குறாங்க, ஓய்வூதிய திட்டங்கள்ல சேர்த்தி விடுறாங்க, காப்பீடு திட்டங்கள்ல சேர்த்தி விடுறாங்க. இந்த மாரி பல டார்கெட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா அவங்கள வந்து வறுமை கோட்ல இருந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து அவங்கள காப்பாத்தியிருக்காங்க. அதனால நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேரள அரசாங்கம், கேரள முதலமைச்சர் சட்டமன்றத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கேரளா இந்த க தீவிரமான வறுமை அல்லது கடுமையான வறுமை அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிய வந்து நம்ப அ அத முற்றிலுமா கேரளாலருந்து ஒழிச்சுட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த செய்திய தான் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூ ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் ஜீனஸ் ஐடென்டிஃபைட் இன் ஏர்காட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது புதிய ஒரு நண்டு வகைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கிராப் அப்படின்னா இந்த மாரி இருந்துச்சுன்னா நண்டு தான் நமக்கு. ஓகேவா? எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேர்வராய் மலைகள் இருக்கு இல்லையா? ஈஸ்டர்ன் காட்ஸ்ல சேர்வராய் மலை, ஏற்காடு அங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏற்காடுங்கிறது நமக்கு சேலம். சரிங்களா? ஸோ சேர்வராய் ஹில்ஸ், ஏற்காடு, சேலம் அங்க தான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்னீர்ல இருக்கக்கூடிய நண்டு வகைகள். ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டித்தெல் ஃபியூசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்டித்தெல் ஃபியூசா அப்படிங்கிறது ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுல இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் ரிலேட்டடா நெறைய ஸ்டடி பண்ணது யார் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீர் குமார் பாட்டி அப்படிங்கிற இவரு தான். ஸோ அதனால தான் இவரு பேர்ல இருக்க இந்த பாட்டி அப்படிங்கிறத எடுத்து பட்டித்தெல் ஃபியூசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிராப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சேர்வராய் மலைத்தொடர்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க? ஏன் அந்த பேர வச்சிருக்காங்க? இது சமீர் குமார் பாட்டி அப்படிங்கிற அவருடைய நினைவாக இத வச்சிருக்காங்க. இந்தியால மொத்தம் பார்த்தீங்கன்னா, 112 நண்டு வகைகள் வந்து இருக்கு. ஸோ 112வதா இத ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் டூ எக்ஸ்பாண்ட் வித் அடிஷனல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு திட்டம். ட்ரெக் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டம் 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. என்னன்னா, ஒரு 40 ட்ரெக்கிங் ரூட்ஸ வந்து தமிழக அரசாங்கமே ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ரூட்ல எல்லாம் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கவர்ன்மென்ட் அசிஸ்டன்ஸோட ட்ரெக்கிங் போறது. இந்த மாரி பாதைகள் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மலை பாதைகள்ல வந்து ட்ரெக்கிங் போயிட்டு வந்துக்கலாம்.
சரிங்களா? ஸோ இது வந்து மக்கள் மத்தியில, அதுவும் இந்த டூரிஸ்ட் அதிகமா டிராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க மத்தியில வந்து ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நம்மளுடைய அரசாங்கம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த ட்ரெக்கிங் பாத்வே அப்படிங்கிறது 40 வழித்தடங்கள் வந்து இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு 50 வழித்தடங்களா இன்கிரீஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதே மாரி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, இத வந்து ஒரு பேக்கேஜ் மாரி, டூர் பேக்கேஜ் மாரி நீங்க தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறையா டூரிசம்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள டூர் போறதுக்கான பேக்கேஜஸ்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜ்ல இந்த ட்ரெக்கிங் பேக்கேஜ ஒண்ணு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க போறாங்க. அந்த ஸ்கீம எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ டெக் தமிழ்நாடு திட்டம் அப்படின்னா என்ன பண்றாங்க? எவ்வளவு வழித்தடங்கள் இருக்கு? 40 வழித்தடங்கள் இருக்கு அப்படிங்கிற இந்த பேசிக் டீட்டெயில்ஸ மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்ல கேட்டா அத தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்னோ டிக்ளேர்ட் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது யுனெஸ்கோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஃபேமஸான சிட்டீஸ் ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு விஷயத்துல ஃபேமஸா இருக்கும். அந்த மாரி சிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க்கு கீழ ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கிரியேட்டிவ் சிட்டீஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 58 சிட்டீஸ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, லக்னோ. லக்னோவ எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற இந்த விஷயத்துக்காக. கேஸ்ட்ரானமி அப்படின்னா, நமக்கு சிம்பிளா கேஸ்ட்ரானமினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபுட் அண்ட் கல்ச்சர். ஓகே. உணவுக்கும் பாரம்பரியத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையையும், அதை பத்தின ஒரு வரலாற்றையும் பத்தி படிக்கிறது தான் இந்த கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லக்னோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியால இந்த ஃபுட்டுக்காக பிரபலமா இருக்கக்கூடிய சிட்டில முதல் இடத்துல இருக்கக்கூடிய சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னோ தான். அங்க வந்து இந்த கோல்ட் கப்பே போன்ற சாட் ஐட்டங்களா இருக்கட்டும், இல்ல கெபாபு, இந்த முஸ்லிம் ஸ்டைல்ஸ்ல வரக்கூடிய அவாது பிரியாணி, இந்த மாரி பல வெரைட்டீஸ்ல வந்து அங்க குசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். பல வெரைட்டீஸ்ல ஃபுட் வந்து அவைலபிளா இருக்கும். அது ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, காரமா இருந்தாலும் சரி, பிரியாணி இது மாரி பல வெரைட்டீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதான் இந்தியாவிலேயே வந்து ஃபுட்டுக்கான ஃபேமஸான சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம லக்னோவ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு கீழ ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? யார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, யுனெஸ்கோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒன் லைனர் அப்படியே இத படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.